இங்கே இந்த அம்மா அவங்க பையனையும் மருமகளையும் பார்க்கறக்காக பையன் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் மருமக கிட்ட பஸ்ல நேரமாவே வந்தது, ரொம்ப பசிக்குது, சாப்பாடு ஏதாவது குடும்பம்னு கேக்குறாங்க. அதுக்கு மருமக வீட்டுல பழைய சோறு மட்டும்தான் அத்தை இருக்குன்னு சொல்றா. எதா இருந்தாலும் பரவாயில்ல குடும்பம்னு சொல்றாங்க. இந்த பொண்ணும் அந்த பழைய சோறு கொண்டு வந்து அவங்க அத்தை கிட்ட கொடுக்குறா. அப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாம் அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்து இந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமாயிரா. இந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பாவை உள்ள கூட்டிட்டு வரா. அப்ப இந்த பொண்ணோட மாமியார் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த அம்மாவை பார்த்து அந்த பொண்ணோட அம்மா நல்லா இருக்கீங்களா சம்மந்தின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மாவும் நான் நல்லா இருக்கேன் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணோட அப்பா ஏம்மா உங்க அம்மா கையால சாப்பிட்டு போர் அடிச்சுதான் உங்க வீட்டுக்கு வந்தேன், ஆனா இங்க சம்மந்திக்கே பழைய சோறு எங்களுக்குலாம் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு அப்பா உங்களுக்கு நான் பழைய சோறு போடுவேன்னா நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவை உள்ள கூட்டிட்டு போயிடுறா. அப்போ அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க அம்மா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அம்மா சாப்பிட்டேன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சாப்பிட்டப்பா மருமக எனக்கு பிரியாணி ஆர்டர் போட்டு கொடுத்தான்னு சொல்றாங்க. சொல்லிட்டு பொண்டாட்டியோட அம்மா அப்பா வந்திருக்காங்க, முதல்ல அவங்கள போய் கவனின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அந்த பையனும் சரி இருமா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி உள்ள போயிடுறா. அவங்க மாமியார் சொன்னதா அந்த பொண்ணு அங்க நின்று கேட்டாரா. இதை கேட்டது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அவங்க மாமியார் கிட்ட வந்து தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றா. அதுக்கு அந்த அம்மாவும் பரவாயில்ல விடுமா, நம்ம வீட்டுல நம்ம எதை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, வந்தவங்க தான் நமக்கு முக்கியம், போய் உங்க அம்மா அப்பா கவனின்னு சொல்லிடுறாங்க.